இந்த இன அழிப்பு என்ற விடயத்திற்கு அப்பால் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், பாரிய யுத்த குற்றங்கள், இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடிப்படையானதும் மோசமான குற்றமாக கருதப்பட வேண்டியது இனப்படுகொலை, இன அழிப்பு. இனப்படுகொலை என்பது இன அழிப்பு. நீங்கள் கண்டிப்பாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மாரின் கண்ணீரை கேட்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் எடுத்தது முள்ளிவாய்க்கால், 2வது செம்மணி, இந்த இடங்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும். அவர் செம்மணிக்கு போய் தரிசித்தபடியால் அந்த செம்மணியை பற்றி தன்னுடைய அறிக்கையை குறிப்பிடாமல் விட முடியாது என்ற நிலைமை உருவாக்கப்பட்டு விட்டது. இது ஒரு வெற்றி தான். குறிப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், பிரதானியா இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை தன்னுடைய இணை நாடுகளோடு சேர்ந்து கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி. இப்போ சுமந்திரன் அவர்கள் இன்றைக்கு அவரோட பொசிஷனை மாற்றி இருக்கிறார், அவரோட நிலையை மாற்றி தமிழ் தேசியம் சார்ந்த கதைக்கு வலிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இதே சுமந்திரன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் நல்லாட்சி என்ற ஒரு பேரில் இனப்படுகொலையை மூடி மறைக்கிறதுக்காக செயற்பட்ட ரணில் மைத்திரி அவர்களோட காலத்தில் அவர்களோட சேர்ந்து செயற்பட்ட ஒரு ஆள் தான். நிச்சயமாக திருவசி அவர்களே, குறிப்பாக இதில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுவேன். இதில் அந்த மறுபடியும் அந்த சுமந்திரனுடைய கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டோம். அதாவது இப்போது காசாவில் இடம்பெறக்கூடிய இன அழிப்பு நடவடிக்கைகளை கண்டித்து பலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிப்பும் இதனை நிறுத்தவில்லை என்று சொன்னால் என்று சொல்லி பிரான்ஸ் குறிப்பிட்டிருக்கிறது, பிரித்தானியா குறிப்பிட்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படியாக இருந்தால் ஏன் ஈழத்தமிழர்களுக்கு இப்படியான ஒரு ஆதரவு நிலை இல்லாமல் இருக்கிறது? உண்மையிலேயே இது மிகவும் துக்ககரமான விஷயம். ஏனென்றால் ஆனால் தமிழர் தாயகத்தினுடைய நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கிறது. எல்லோரிடமும் சொல்லக்கூடிய விடயம்தான். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு முன்பதாக எதற்கென்றே தெரியாமல் மிகப்பெரிய ஒரு காணி சுவீகரிப்புக்காக அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. இறுதியாக சொல்லக்கூடியது என்னென்றால், நாங்கள் எந்தளவு முயற்சி செய்தாலும் தாயத்தையும் தாய மண்ணையும் நாங்கள் ஒரு அங்குலம் கூட இனிமேல் விட்டுக் கொடுக்கக்கூடாது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் மிக நீண்ட எதிர்பார்ப்புகளோடு இந்த விவகாரங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டில் இருந்து ஜெனீவா என்ற பேசுபொருள் இருந்து கொண்டிருக்கிறது. குற்றம் பல பேர் சொல்லுவார்கள், நாங்கள் குற்றம் சொல்ல அதுக்கு வரலாறே இருக்கு. குறிப்பாக சில ஊடகவியலாளர்கள் வணக்கம். இது ஐபிசி தமிழின் அக்கினி பார்வை. இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப்போகிறோம். குறிப்பாக தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் தொடர்ச்சியாக எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கக்கூடிய ஜெனீவா கூட்டத்தொடருக்காக பல்வேறு முன்னாயத்த பணிகள் நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சர்வதேச ரீதியாக செயற்படக்கூடிய பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவி அவர்களையும், அதே நேரத்தில் ஆலோசனை குழுவினுடைய இணைப்பாளர் திரு வசீகரன் அவர்களையும் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் மிக நீண்ட எதிர்பார்ப்புகளோடு இந்த விவகாரங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டில் இருந்து ஜெனீவா என்ற பேசுபொருள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உங்களுடைய பணி எப்படி இருக்கிறது? வழக்கம் போல இதிலே 2021 அனுபவங்களை வைத்துக்கொண்டு இதை நகர்த்த பார்க்கிறோம். அதற்கு பிறகு பல விடயங்கள் முன்னேறி இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் 2021 ஒரு சிறப்பான முயற்சி நடந்தது. நான் ஒரு காமன் ப்ரப்போசல் ஒன்றை தயார்படுத்தி அதனை பல்வேறு தரப்புகளுடைய, குறிப்பாக புலம்பெயர் மக்கள், புலம்பெயர் அமைப்புகள், தாயத்தில் உள்ள கட்சிகள் மற்றும் தாயத்தில் இருக்கிற சிவில் சமூக அமைப்புகளோடு கதைத்து 2020 ஆகஸ்ட் மாதம் அளவில் ஒரு டிராஃப்டை எழுதி அதனை பல கன்சல்டேட்டிவ் ப்ரோசஸுக்களால் போய் அதை பகிரங்கமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்கில், ஜூம் மீட்டிங் ஒன்றிலே பகிரங்கமாக பல்வேறு அமைப்புகளையும் எடுத்து 2020 நவம்பர் 7-8ஆம் தேதிகளில் அதனை விவாதிக்க தொடங்கி அதை ஏகோபித்த ஆதரவு இருந்தபடியால் அதனை எல்லாருமா ஒற்றுமையாக சைன் பண்ணி புலம்பெயர் அமைப்புகள் பல முக்கியமான அமைப்புகள் பல என்டோஸ் பண்ணியது. அதே மாதிரி தாயத்தில் இருக்கிற முக்கியமான எம்பிஎல், மற்றது சிவில் சமூக அமைப்புகள் அந்த முயற்சியை எல்லோருமே என்டோஸ் பண்ணி முக்கியமாக கோ குரூப்புக்கும் மற்றும் ஹை கமிஷன் ஆஃபீஸருக்கும் எங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய மேற்குலக நாடுகளில் பல்வேறு நாட்டு தூதர்களுக்கும் அதனை அனுப்பி அதனை பின்னர் அனுப்பியவர் மட்டும் நிற்காமல் அதுக்கு தேவையான நாடுகளின் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அணிவகுப்பை செய்ய வேண்டியிருந்தது. அந்த அனுபவங்களின் அடிப்படையில் அது மிக பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில்
அதாவது குறிப்பாக சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அது நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேற்று அது தோற்கடிக்கப்படக்கூடியதாக இருந்தால் அந்த அந்த விஷயம் இறுதி கட்டத்தில் பின்வாங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கிறோம். அந்த முயற்சியிலே எங்களுடைய இன அழிப்பு தொடர்பான விஷயங்களை ஏற்கனவே 2021 வந்த முக்கியமான அந்த தீர்மானத்தில் ஒரு ஒரு தர ரீதியான மாற்றம் இருக்கிறது. பல மாற்றங்கள் 5 மெண்டேட்டுகள் அதில் இருக்கின்றன. குறிப்பாக அந்த 5 மெண்டேட்டுகளையும் பிறகு கதைக்கலாம். அதில் முக்கியமான ஒன்று, அதற்கு முதல் வந்த அவ்வளவு ரெசல்யூஷனும், குறிப்பாக 2012 வந்த அவ்வளவு ரெசல்யூஷனும் எல்எல்ஆர்சி பீரியட் என்று சொல்லப்படுகிற கால வரையறைக்குள் முடக்கப்பட்டது. அதாவது 2001 2009 வரைக்குமான காலத்துக்குள் முடக்கப்பட்டிருந்தது. அதனை நீக்குமாறு கேட்டிருந்த வேண்டும். எங்களுக்கு நடந்த படுகொலைகள் என்பது 1956 தொடங்கினது. 48 இன அழிப்பு நடக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த குற்றங்களை விசாரிக்காமல் தவிர்ப்பதும் ஒரு குறுகிய கால வரம்பை உண்மையிலேயே இறுதி கட்டத்தில் நடந்தது நினைத்து பார்க்க முடியாத படுகொலைகள். ஆனால் இதற்கு ஒரு வரலாறு ஒரு குறிப்பிட்ட அரசோ ஒரு குறிப்பிட்ட தலைவரோ செய்யவில்லை. முழுக்க ஸ்ரீலங்கன் ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்பதற்காக அவரிடம் பல கட்டங்களில் விவாதித்து அந்த விடயத்தை 2021 மார்ச்சிலே வந்த தீர்மானம் அந்த எல்எல்ஆர்சி அந்த கட்டுப்பாடு காலவரையை எடுத்துவிட்டது. ஆகவே எங்களுக்கு இருக்க கடமை, அந்த ஓஸ்லேப் மெக்கானிசம் வந்த பிறகு மியான்மருக்கு ஓஸ்லேப் மெக்கானிசம் வந்தபோது எங்களுக்கு இருக்க கடமை, இன அழிப்பு என்று கூறுவர்கள் அனைவருமே அதனை வலுப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இப்போது அந்த இன அழிப்புக்குரிய அந்த அந்த பேட்டர்னை குறிப்பிட சொல்லுகிறோம். அந்த அந்த பேட்டர்ன் இதிலே வருமா இருந்தால் இன அழிப்புக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஓஸ்லேப்பை தொடர்வது மட்டுமல்ல, பலப்படுத்தி தொடர்வது மட்டுமல்ல, அதற்கு அடுத்தபடியாக முக்கியமான தீர்ப்பாயங்களை கொண்டு போகணும் என்பதை குறிக்கிறோம். அந்த தீர்ப்பாயங்கள் என்பது தனிய ஐசிசி மட்டுமென்று பலர் கூறிக்கு வந்தார்கள். தாயகத்திலும் சரி, இங்கே புலம்பெயர் அமைப்பிலும் சரி, நாங்கள் அன்றிலிருந்து அதை நிராகரித்தோம். அதாவது நிராகரிப்பு என்பது அவர்களுக்கு ஆலோசனை வழங்கும். நீங்கள் இதில் ஒரு தவறு இருக்கிறது. ஐசிசி என்பது 2001 பிறகு 2ஆம் ஆண்டிலிருந்து தான் வந்தது. அதற்கு பிறகு உள்ள 2002 தான் அது செயல்பட தொடங்கியது, ரோம் ஸ்டாட்யூட். அதற்கு பிறகு உள்ள குற்றங்களை தான் விசாரிக்க முடியும். அதற்கு முன்னுள்ள குற்றங்களை விசாரிக்க முடியாது. அதே மாதிரி ஐசிசி என்பது ஒரு ஒரு நபர்களை குற்றவியல் விசாரணை கொண்டு வர முடியுமே தவிர அது ஸ்டேட்டை அக்யூஸ் பண்ணி கொண்டு வர முடியாது என்பதற்காக எல்லாருக்கும் ஆலோசனை அவர்கள் அன்று கவனிக்காமல் விட்டார்கள். ஐசிஜேயும் நீங்கள் எடுக்க வேண்டும். அதே மாதிரி ஐசிஜே என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக தாக்கல் செய்யக்கூடிய, அதுக்கு வாய்ப்புகள் கூட இதோடு ஒப்பிடும்போது ஏன் அதை தவிர்க்கிறீர்கள் என்று கேட்டோம். இன்று ஒரு விஷயம், அவர்கள் அனைவருமே ஐசிஜேயும் கேட்க தொடங்கியிருப்பது அது எங்களுடைய செல்நெறி போக்குக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒற்றுமையான முயற்சிக்கு அந்த நாங்கள் திரும்ப திரும்ப கொடுத்த விளக்கம் இன்று எல்லாருமே ஐசிஜேயும் கிடைக்கிறார்கள். நன்றி. சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படியான நகர்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழர் தரப்பிலே தாயகத்திலேயே செயற்படுகின்றவர்களும் சரி, அதே போல் புலம்பெயர் நாடுகளிலும் செயற்படுகின்ற அமைப்புகளும் சரி, இந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவையை மாத்திரம் குறிவைத்து செயற்படுவதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அப்படி சொல்ல முடியாது. அதாவது இங்கே இது ஒரு ஓப்பனான விஷயம். குற்றம் பல பேர் சொல்லுவார்கள். நாங்கள் குற்றம் சொல்ல அதுக்கு வரலாறே இருக்கிறது. குறிப்பாக சில ஊடகவியலாளர்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஐநாவே பிழை, ஐநாவுக்கு நாங்கள் போனதே பிழை என்று எங்களை குற்றம் சொன்னாங்க. உண்மையிலே உங்களுக்கே தெரியும் பிரியங்க, பல பதவியிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த சர்வதேச நீதி விசாரணை, சர்வதேச சுயாதீன விசாரணை வேணும் என்று தொடங்கியது இங்கே யூகேலே இறுதி கட்டத்திலே பிடிஎஃப் அதை ஆரம்பித்து வைத்தது. ஆனால் அன்றிலிருந்து இதிலே குறைகள் இருக்கிறது, இது தேவையில்லை அது தேவையில்லை என்று சொன்னவர்கள் அதுக்கு மாற்றாக தாங்கள் எடுக்கும் முயற்சிகளை சொல்லவும் இல்லை, அதை செய்து காட்டியதும் இல்லை. இப்போது யாருமே எங்களுக்கு தெரியும் ஜெனரல் அசம்பிளிக்கு இது கட்டாயம் பரவலாக கொண்டு போகும். ஆனால் இங்கே எங்களுக்கு இருக்கிற வளப்பற்றாக்குறைகள், எங்களுக்கு மட்டுமில்லை அனைத்து அமைப்புகளுக்கும் உள்ள வளப்பற்றாக்குறைகள் காரணமாக நாடுகள் தான் தீர்மானகரமான சக்திகள், நாங்களோ ஐஎன்ஜிக்குள்ள இல்லை. ஆகவே உலகில் உள்ள 193 நாடுகளில் குறைந்தபட்சம் ஒரு 75-80 நாடுகளையாவது திருப்ப முயற்சி செய்வோம்.
மேற்குலகில் மட்டும் இந்த தங்கியிருந்தால் இந்த தீர்மானம் நிறைவேறாது. மேற்குலகு சார்ந்தவர்கள் எங்களை சொல்லுவார்கள், நாங்கள் மேற்குலக இல்லை, நாங்கள் தமிழ் மக்களை பலப்படுத்துவதற்காக வேலை செய்வர்கள். அந்த மேற்குலகிலே மட்டும் தங்கியிருந்தால் இந்த தீர்மானம் என்னென்றால் மேற்குலக வாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான், மேற்குலகில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். எங்கே தவறு விடப்படுது என்றால் மேற்குலகுக்கு எதிராக கலப்பவர்கள் கூட அந்த தாங்கள் விரும்புகின்ற நாடுகளை இறங்கி வேலை செய்து கொண்டு வந்தால் இன்னும் வலுவான தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கலாம். அப்போ அந்த அந்த தீர்மானங்கள் இந்த இப்போ இருக்கிற கட்டத்தை குறைந்த காலத்தில் அடைந்திருக்கலாம். இப்போ கூட எல்லோரும் கடிதங்கள் அனுப்புவது நல்ல முயற்சி. அதாவது ஒரே விஷயத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆகவே அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரே விடயத்தை எல்லாரும் சொல்லுவது நான் இன்னும் அந்த ஒரு ஒற்றுமையை தான் காட்டுகிறது. ஆனால் பல விஷயங்கள் சொல்லப்படாமல் இருக்குது, அது ஒரு முழுமையடையவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த முயற்சிகளை பல்வேறு நாடுகளையும் நாங்கள் குறிப்பாக 47 நாடுகள் வாக்களிக்கப் போகுது என்று சொன்னால் UNHRCயிலே இந்த கடிதங்கள் அனுப்புவதுடன் மட்டும் ஓய்ந்து விடாதீர்கள், அது பிரயோசனம் இல்லை. கடிதங்களுக்கு பின்னால் யார் எந்த நாட்டை எடுத்து வாக்களை கொண்டு வரப்படுகிறது. மேற்குலகிலே இருக்கிறதாக 13 வாக்குகள் மட்டும்தான், மீதி 34 வாக்குகளில் எங்களுக்கு அரைவாசியை யார் பெற்று தரப்போவீர்கள். நாங்கள் சில நாடுகளை குறிவைத்து நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த முயற்சியில் இறங்கும் ஆர்வலர்கள், கட்சிகள், சிவில் சமூகங்கள் ஒவ்வொருத்தருமே தாங்கள் எந்தெந்த நாட்டை எடுத்து வேலை செய்கிறோம் என்று பகிரங்கமாக சொன்னார்கள் என்றால் இதில் இந்த ஒற்றுமை முயற்சியும் வெளிப்படும். அது மட்டுமில்லை, இது செயல்பூர்வமாக நேர்மையாக எல்லோருமே இறங்கி வேலை செய்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் இந்த முயற்சிக்கு வெற்றியையும் பலத்தையும் மேலும் குறுகிய காலம், இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறபடியால் இப்பயாவது தாங்கள் என்னென்ன நாட்டை பொறுப்படுத்துகிறோம், மேற்குலக தவிர்ந்த என்னென்ன நாட்டை பொறுப்படுத்துகிறோம் என்று கூற வேண்டிய கடப்பாடு இந்த முயற்சிகளில் ஆர்வமாகப்பட்ட அனைவருக்கும் உரியது. சரி, நீங்கள் குறிப்பிடுகின்றது போல தாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியாக செயற்படுகின்றவர்கள் நகர்ந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமானது. ஒரு தீர்வு பொறிமுறை பெற வேண்டுமாக இருந்தால் திரு வசி அவர்களை குறிப்பாக VTF பிரித்தானிய தமிழர் பேரவை இப்போது எந்தெந்த நாடுகளை அணுகிக் கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு தீர்மானங்களை எட்டுவதற்காக? இப்போ ரவியண்ணா சொன்னதிலிருந்து நான் தொடங்குறது நல்லது. மேற்குலக நாடுகள் என்று சொல்லி வரைக்க நாங்கள் இப்போ UK கோ குரூப்பின்ற ஒரு பென் ஹோல்டராக இருந்தாலும், இன்றைக்கு அமெரிக்கா வெளியில் போயிருந்தாலும், யூரோப்பில் உள்ள பல நாடுகள் எங்களுக்கு ஒரு ஆதரவு நிலையை தந்து கொண்டிருக்கின்றன. மற்றது மேற்குலக நாடுகள் என்று பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இப்படியான நாடுகள் கூட அந்த வெஸ்டர்ன் பிளாக்குக்குள்ளே தான் வருது. ஆனால் குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய நாடுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த 54 கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கன் நேஷனாக இருக்குது, மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள், மற்றது சவுத் அமெரிக்கா, மற்றது ஏஷியன் பசிபிக்கில் இருக்கிற நாடுகள் பல. உண்மையில் இந்த ரவீனா சொன்ன 193 நாடுகளில் எங்களுக்கு 47 நாடுகள் ஓட்டிங் மெம்பர்ஸாக இருந்தாலும் அந்த மற்றைய நாடுகள் எங்களுக்கான ஆதரவை அந்த UN ஹியூமன் ரைட் கவுன்சிலில் தெரிவிக்கலாம். அவர்கள் ஓட்டிங் கண்ட்ரிஸாக இல்லை என்று சொன்னாலும் இலங்கையில் நடக்கிறது ஒரு பெரிய இனப்படுகொலை என்றதை, அந்த தமிழின படுகொலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு அவர்களால் பங்களிக்க முடியும், ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்க முடியும். எங்களுக்கு இருக்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு வெஸ்டர்ன் பிளாக்கை மட்டும் இல்லாமல் குளோபல் சவுத்தை அணுகி கன நாடுகளை சந்திக்கும் போது எங்களுக்கு இருக்கிற ஒரு சில சேலஞ்சஸ் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சவுத் அமெரிக்காவோ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை நாங்கள் UKல இருந்து போய் அணுகும்போது அவர்களுக்கு ஒரு சரியான இலங்கையோட ஒரு சரியான ஒரு ஃபாரின் பாலிசி, ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்லாட்டி சைனா, இந்தியா, அப்படியா பாகிஸ்தான், இப்படி அந்த குளோஸாக இருக்கிற நாடுகளுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக, தமிழ் இனமாக அவர்கள்ட்ட போய் இந்த எவிடன்ஸ்களை கொடுத்து எங்களுக்கு உங்களோட உதவி தேவை என்று சொல்லி கதைக்கும் போது சில நாடுகளை நாங்கள் மாற்றி இருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவாக கதைக்க பண்ணியிருக்கிறோம், போட் போட பண்ணியிருக்கிறோம். ஆனால் வார செப்டம்பரில் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த செஷனில் நாங்கள் எங்கள்ட குழுக்களோடு சேர்ந்து, எங்களோட உறுப்பினர்களோடு சேர்ந்து UKயில் உள்ள சில எம்பிக்கள், குரஸ் பார்ட்டி எம்பிக்களையும் நாங்கள் கடந்த காலத்தில் கொண்டு போய் அந்த முயற்சியை செய்து கொண்டு வர்றோம். இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் ஒரு பாரிய இனப்படுகொலை நடக்குதுன்னு நாங்கள் இதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சிக்கிற நேரத்தில் நாங்கள் UKல இருக்கிற ஒரு அந்த UKல அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ
யார் இருந்தாலும் நாங்கள் அவர்களை லொபி பண்ணி அவர்களுக்குள்ளால அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரோம். கனடிய நண்பர்களும் கனடிய தமிழர்களும் வந்து அங்கே வடிவாக செய்கிறதால எங்களுக்கு கனடாவும் பெரிய ஒரு ஒத்தாசையை வழங்கி கொண்டிருக்குது. சுவிட்சர்லாந்துலேயும் ஓரளவுக்கு எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஈரோப்பில் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் இது நடக்குதே தவிர, பட் அந்த கண்ட்ரியோட ஃபாரின் பாலிசி மாறி இருக்குதா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம். இங்கே என்னென்னா, நாங்கள் டேவிட் கேமரனை சந்தித்து, பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் டேவிட் கேமரனை சந்தித்து இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை யுஎன்னில் கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்யும்போது அதுக்கு முன்னுக்கு வந்து ஒத்தாசை செய்து டேவிட் கேமரன் காமன்வெல்த்துக்கு போகிறதை தடுக்கிறதுக்கான கம்பெயினை பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் செய்யும்போது கனடிய தமிழ் மக்களும் மொரிஷியஸ் தமிழ் மக்களும் சேர்ந்து தான் அந்த 2 நாட்டையும் வந்து எங்களோட சேர்ந்து இந்த காமன்வெல்த்தை புறக்கணிக்க வேண்டும், இந்த இதுக்கு வெளிநாட்டு தலைவர்கள் போய் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி முன்னின்றார்கள். அப்போ அதில் வந்து கனடிய தமிழர்களுக்கும் மொரிஷியஸ் தமிழர்களுக்கும் நாங்கள் உண்மையில் எவ்வளவோ நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அப்படி செய்திருக்கணும். ஆனால் இதே மற்ற நாடுகளில் எங்களோட நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிற பல நாடுகளில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் இனப்படுகொலை என்றது விளங்குது, இனப்படுகொலை என்று தெரியுது. ஆனால் தாங்கள் வாழுகின்ற நாடுகளில் அந்த வெளியுறவு கொள்கையை மாற்றுறதுக்கான முயற்சிகள் முன்னேற்பாடுகள் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும். அந்த நாடுகள் உண்மையில் பெரிய அளவில் வாயை திறந்து தமிழர்களுக்காக கதைக்கின்றார்கள் இல்லை. அதாவது பாரிய இனப்படுகொலை நடக்கிறதுன்ற விஷயத்தில் கூட கவனம் செலுத்தினம் இல்லை. அப்போ எங்கள்கிட்ட ஈழத்தமிழர்கள் வாழுகின்ற அந்த நாட்டிலேயே எங்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல் அல்லாட்டி ஒரு வெளியுறவு கொள்கையை மாற்றத்தை கொண்டு வர முடியாத எங்களோட தமிழர்கள் வந்து இப்போ குளோபல் சவுத்துன்னு சொல்லக்கூடிய தமிழர்களே இல்லாத அல்லாட்டி ஒரு சில தமிழர்கள் ஒரு சிறிய குழுவாக வாழுற பல நாடுகளில் நாங்கள் போய் அணுகி மாற்றத்தை கொண்டு வரன்றது பெரிய சேலஞ்சஸுக்குள்ளே தான் செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ ரவியண்ணா கேட்டதுக்கு மைய இப்போ என்றாலும் வர செப்டம்பருக்கு முதல் எமது தமிழ் மக்கள் கூடுதலாக சொரிவாக வாழுகின்ற இடங்களில் வந்து அந்தந்த நாடுகளை நிச்சயம் அணுகி அந்த அரசியல் தலைவர்கள் வெளியுறவு கொள்கையை வகுக்கின்றவர்களோட சேர்த்து அவர்களை அணுகி எங்களுக்கு இந்த இனப்படுகொலை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கும் மற்றது இந்த செம்மணி படுகொலை விஷயங்களில் வந்து பல விவரங்களை யுஎன் ஹை கமிஷனர் கொண்டு வர இருக்கின்றார். அந்த விஷயம் வந்து ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச சுயாதீன ஒரு மெக்கானிசம், இந்த படுகொலையில் செய்தவர்களை வந்து தண்டிக்கிறதுக்கான ஒரு ஐசிஜே அல்லாட்டி ருவாண்டா படுகொலையை விசாரிக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் ஒன்றை செட் பண்ணுறதுக்கான முயற்சியை நாங்கள் வார செப்டம்பருக்கு நகர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்கு பல நாடுகளின் உதவி வேணும். நாங்கள் அதை மேலும் கதைக்கலாம். யூகே சம்பந்தமான விஷயங்களை நான் மேற்கொண்டு நீங்கள் கேட்கும்போது அந்த யூகேல என்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை சொல்ல வாய்ப்பாக இருக்கும். நன்றி. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்படியான ஒரு நகர்வு இடம்பெற வேண்டும் என்பது எல்லோருக்குமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. இந்த நேரத்திலே தான் இலங்கையில் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் கடிதம் எழுதியிருந்தார்கள். அதை தாண்டி ஒன்று கூடல்களை நடாத்தி பேசியிருந்தார்கள். அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விடயங்களிலே இந்த இன அழிப்பு என்ற விடயத்திற்கு அப்பால் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், பாரிய யுத்த குற்றங்கள், இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய பல நாடுகள் அல்லது ஐநாவினுடைய மன்றுகள் இந்த யுத்த குற்றத்தையும் மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்றது. அதே போல 2 தரப்புகளும் அதே மாதிரி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் குற்றங்களுக்கெல்லாம் தாய் குற்றமாக இருக்கக்கூடிய இந்த இன அழிப்பு என்ற விடயத்தை அவர் எந்த ஒரு நாடுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான ஒரு மாற்று நிலைப்பாட்டுக்கு செல்வது ஆரோக்கியமானதாக இருக்குமா? அதாவது இங்கே முதலாவது அடிப்படையானதும் மோசமான குற்றமாக கருதப்பட வேண்டியது இனப்படுகொலை, இன அழிப்பு. இனப்படுகொலை என்ற இன அழிப்பு அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது 48லேயே தொடங்கிவிட்டது என்பதற்காகத்தான் 2021 மிக கவனமாக அதற்கான அழுத்தங்களை கொடுத்து அந்த 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 ரெசல்யூஷன்லேயே முந்தையது போல இல்லாமல் எல்எல்ஆர்சி பீரியட்டுக்கு வெளியில் எடுத்தது. அதற்கு காரணமே 48லேருந்து குறிப்பாக 56ஆம் ஆண்டிலிருந்தாவது ஓஸ்லேப் பொறிமுறை வந்து ஆதாரங்களை திரட்டி அதனை இனப்படுகொலை என்றான பேட்டர்ன் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று அந்த ஸ்ட்ராட்டஜியோடு தான் அது வகுக்கப்பட்டது. இது நாங்கள் 2021 மார்ச்சிலே அனுப்ப முதல் 2021 ஜனவரி 5ஆம் தேதி அனுப்ப முதல் இதற்கான பல அறிஞர்கள் நிபுணர்களுடன் கதைத்து விவாதிக்கப்பட்ட அடிப்படையிலே அது
ப்ரொஃபஷனல் அல்லது நீதித்துறை சார்ந்தவர்களோட கருத்து அடிப்படையில் தான் அது உருவாக்கப்பட்டது, தாந்தோட்டித்தனமாக வரவில்லை. அந்த அடிப்படையில் அதை எங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே 2021 காலகட்டத்திலே திரும்ப திரும்ப ரோல் ஓவர் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தது கோ குரூப். அதனை மீறி புதிதாக தீர்மானம் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நாங்கள் அதிலே விட்டுக் கொடுக்க, குறிப்பாக வசி போன்றவர்கள் யூகேலையும் நாங்கள் அங்கே ஜெனிவாலையும் வந்து அதுக்கான முயற்சியில் எடுத்தோம். எங்களுக்கு சகோதர அமைப்பிலும் மிக உறுதுணையாக நின்றுனாங்க. அங்கே இந்த இந்த எங்களுக்கு அப்போ வடிவாக தெரியும், வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் நாங்கள் கேட்கின்ற ஐசிஜேக்கோ அடாப் ட்ரைபுனலுக்கோ ஐசிசிக்கோ ஆணை வழங்க, மேண்டேட் வழங்க நாடுகளின் எண்ணிக்கை போதாது. அதால் வந்து அப்படியே விட முடியாது. நாங்கள் ஒன்று வரையில் இருந்தால் அதுக்கு அடுத்த தெளிவாக இந்த மியான்மாருக்குரிய போன்ற ஒரு இதை கொண்டோன்னு சொல்லி அது எப்போ தீர்மானிக்கப்பட்டதுன்னா 2018 தான் அது மியான்மாருக்குரிய அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நான் சுதா இவர்கள் எங்களோட டீம் எல்லாமே அங்கே நின்று அவர்கள் அதுக்கு என்ன நடக்குன்னு வடிவாக கூர்ந்து பார்த்தபோது ஒன்று புரிவட்டது, இது முக்கியமாக இது முன்னர் நடந்தது போல அல்ல. முன்னர் நடந்தவை தகவல் சேகரிப்பு தான். இது அந்த தகவல் சேகரிப்பு அடிப்படையில் தான் UN Panel of Experts ரிப்போர்ட் வந்தது 2012 பிறகு 2015 OSL தகவல் சேகரிப்பின் அடிப்படையிலே ஃபேக்ட் ஃபைண்டிங்காக தான் வந்தது. அதிலே நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே போர்க்குற்றமும் மனிதத்துக்கு எதிரான குற்றமும் நடந்திருக்கான சாத்தியக்கூறு என்று பதிவு செய்யப்பட்டு விட்டது. சாத்தியக்கூறு பதிவு செய்தால் மட்டுங்கானாது குற்றவியல் நீதிமன்றங்களில் அது நிரூபிக்க வேணும். ஆனால் 2021 வெறுமன ஃபேக்ட் ஃபைண்டிங்காக இருக்க முடியாது. மியான்மாருக்கு வந்தது போல குற்றவியல் நீதி விசாரணைக்கான ஆதாரங்கள், ஃபைல்கள், கேஸ் ஃபைல்கள் தயாரிக்க வேண்டியதுக்காகத்தான் அதை கொண்டு வந்தாங்க. அதிலே வந்து அந்த மேண்டேட்டில் ஒன்று எதிர்காலத்துக்குரிய ஃபியூச்சர் அக்கௌண்டபிலிட்டி ப்ரொசீஜரை குறிக்கணும்னு சொல்லி இருக்குது. மற்றது இனப்படுகொலைக்கான குற்றங்களும் சேரிக்கலாம். அந்த மேண்டேட்டில் அதுக்கு தடை இல்லை. கால வரையறை எடுத்தாச்சு 3வது. இப்படி 5 மேண்டேட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஏற்கனவே அங்கே ஹைகமிஷன் ரிப்போர்ட்டே குறிப்பிடப்பட்ட போர்க்குற்றம், மனிதர்களுக்கு எதிரான குற்றங்களில் அதை விட மோசமான இனப்படுகொலையும் அதில் கொண்டு வரோம்ன்றது காரணத்துக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. இப்போ ஏற்கனவே ஒன்று சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தையும் தவிர்த்து போட்டு இனப்படுகொலை குற்றம் மட்டும்தான் சொல்ல வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், இந்த குற்றங்கள் எல்லாமே எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டது. அதுவும் ஸ்டேட்டால் இழைக்கப்பட்ட குற்றங்கள். ஆகவே நாங்கள் அதை தவிர்த்து செய்தது. எங்களோட ஃபோக்கஸ் வந்து இன அழிப்பீடு நிரூபிக்கணும். அதுக்காக போர்க்குற்றங்கள், மனித படுகொலைகள், மனிதத்துக்கு எதிராக குற்றங்கள் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. எல்லா குற்றங்களையும் செய்த ஒரு அரசுக்கு எதிராக, ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராக தான் நாங்கள் இப்போ சண்டை பிடிச்சு வருகிறோம். எங்களுக்கு 2009 மேயுடன் எங்களுக்கு எல்லா கதவுகளும் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. எங்களை புழுப்போட நசுக்கி எறிகிறதுக்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. அந்த சவாலுக்கு முகம் கொடுத்து நாங்கள் கொண்டு வந்த மாற்று விடயங்களில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் உதாசீனம் செய்து போட்டு போகக்கூடாது. நிச்சயமாக நாங்கள் இன அழிப்புன்றதை நிரூபிக்க வேண்டும் என்பது அதுக்காக தான் இந்த ஓஸ்லேட்டை கொண்டு வந்தோம். ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் எங்களுக்கு அங்கே உள்ளுக்கு வேலை செய்கிறபடியாக இருக்கிறபடியால் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த 2001 முதல் நாங்கள் கொடுத்த சில ஆதாரங்கள் பதிவு செய்யப்படாது, ரெக்கார்டு வராது என்ற ஒரு 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 அவநம்பிக்கை வந்தபோது விடாமல் அவருடன் விவாதித்து நீங்கள் இதை ஜஸ்டிஃபை பண்ண மாட்டீர்கள் சொன்னோம். இந்த முறை ஹைகமிஷன் போகிற விடயம் கூட மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், 2016 சைட் அவர்கள் போன பிறகு ஒரு 9 வருடங்களாக எந்த ஹைகமிஷன் கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை விட கவனமாக இருக்கும், மிகவும் கொடூரமானது. இவர்களும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றங்கள், குறிப்பாக இறுதி 2001 நடந்த பேச்சுவார்த்தைகளை, நோர்வே தலைமையிலான பேச்சுவார்த்தை உடைத்ததும், அதற்கு எதிரான பரப்புரைகளை செய்ததும், போரை ஆரம்பிக்க வேண்டி துடித்ததும், போருக்கு ஆட்களை திரட்டி கொடுத்ததும் இவர்கள். 2000 அக்டோபர் இவர்கள் ஏடிகே வென்றவுடன் வந்து எங்களுடைய அறிக்கையை பாருங்கள், தெளிவாகவே இவர்களுடைய பின்னணியை சொல்லியிருக்கிறோம். இவர்களுடைய உறுப்பினர்களும் கூட இராணுவத்தில் சேர்ந்து இந்த போர்க்குற்றத்தை இழைத்தவர்களால், இனப்படுகொலை சம்பந்தப்பட்டவர்களால். அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் இப்போது மடை மாற்றுகின்ற வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டது.
நல்ல, அதாவது ரணிலை விட திறமான டிப்ளமசியை செய்கிறது. அப்போது இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஹைகமிஷன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த போது அலுவலகத்துக்கு சம்மதித்தார்கள். ஆனால் அது ஒரு கைடட் டூர் மாதிரி கொழும்பிலிருந்து சிங்கள பிரதேசம் குறிப்பாக கண்டியை கொண்டு போய் பாதிப்புகள் வெளியில் தெரியாத திருவண்ணாமலை நகரத்துக்குள்ளே கொண்டு போய் அப்படியே திருப்பி அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டது எங்களுக்கு தெரிய வந்தது. எங்களுக்கும் நண்பர்கள் பல உயர்ந்த மட்டங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய அடிப்படையில் நாங்கள் உடனடியாக தாமதிக்காமல் ஒரு கடிதத்தை எழுதி, காரசாரமான ஒரு கடிதத்தை எழுப்பிய ஹைகோர்ட் கமிஷன் அனுப்புவோம். இது தவறு. அதாவது நீங்கள் கண்டிப்பாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாய்மாரின் கண்ணீரை கேட்க வேண்டும். நீங்கள் சிவில் சமூகம் போராடி கொண்டிருக்கிற சிவில் சமூகம், தமிழ் தேசியத்துடன் உறுதியாக உள்ள அரசியல் தலைவர்கள், அகாடமிக்ஸ் இவரோட சந்திக்க வேண்டும். அது வழக்குக்கும் செல்ல வேண்டும். நீங்கள் குறிப்பாக நாங்கள் எடுத்தது முள்ளிவாய்க்கால், 2வது செம்மணி, இந்த இடங்களை நீங்கள் தரிசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் உங்களுக்கு தெரியும், அது மிகப்பெரிய பேரவலம், அதுக்கு போகணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் அதுவும் கூட 2001க்கு பிற்பட்ட காலம் என்பதால் மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் கொண்டு வந்து செம்மணியை போட்டு நாங்கள் செம்மணிக்கு நீங்கள் போகணும்னு சொன்னாங்க. இந்த ரெண்டையும் கேட்டினாங்க. அந்த அழுத்தம் நாங்கள் தனியாக கொடுத்து போட்டு விட இல்லை. ஐஎன்ஜிஓக்களுக்கும் கொடுத்து அதை செய்ய வைத்தோம். அம்மாக்களுக்கும் அங்கே இருக்கிற அமைப்புகளுக்கும் கேட்டோம். அவர்கள் எல்லாருமே சேர்ந்து அதற்கு பெரிய ஒரு அழுத்தத்தை போட்டுத்தான் ஹைகோர்ட்டுடைய நிகழ்ச்சியினால் மாற்றப்பட்டது. தானாக மாற்றப்படவில்லை. அந்த நிகழ்ச்சி நிரலில் மாற்றப்பட்டதன் அடிப்படையில் செம்மணிக்கு போனது இன்று ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது. அவர்கள் விரும்பினாலும், ஹைகமிஷன் ஆஃபீஸ் விரும்பினாலும், தவிர்க்க விரும்பினாலும், அவர் செம்மணிக்கு போய் தரிசித்தபடியால் அந்த செம்மணியை பற்றி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடாமல் விட முடியாது என்ற நிலைமை உருவாக்கப்பட்டு விட்டது. இது ஒரு வெற்றி தான். ஆனால் இது ஒரு இடைக்கால வெற்றி தான். அப்போ இது எதுக்காக என்று சொன்னால், காலத்தை பின்னுக்கு அந்த எல்எல்ஆர்சி பீரியடுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கான, அதாவது நாங்கள் 96 செம்மணி விஷயம் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 85ஆம் ஆண்டு அந்த குமுதினி படுகொலையில் உயிருள்ள சாட்சியாக இருந்தவர் தப்பி வந்தவருடைய அது பற்றி ஒரு கேஸ் ஃபைல் கொடுத்துருக்குறோம். 83ஆம் ஆண்டு பிளாக் ஜூலை சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு முதல் 81ஆம் ஆண்டு லைப்ரரி அறிவிப்பு சம்பந்தமான அதில் சம்மந்தப்பட்டவர்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 74. அப்போ இதில் கொடுத்து போட்டு நாங்கள் விசாரிக்கும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு திருப்தி அளிக்காதபடியால், செம்மணியை இப்போது தவிர்க்க முடியாத நிலைமையில் கொண்டு வந்திருக்கபடியால் கால வரம்பு உடைக்கப்பட்டு போர்க்குற்றத்துக்கு அங்கால் எல்லா அரசுகளும், சந்திரிகா அரசு உட்பட ஏனைய அரசுகளும் செய்தது, செம்மணி உட்பட ஏனைய விஷயங்கள் செய்ததற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன அழிப்பு குற்றம் பிரதானமாக இருந்தாலும் போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அது எல்லாத்தையும் சேர்த்துத்தான் ஒரு காரசாரமான அறிக்கை பதிவாக வேண்டும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு சரியான தீர்மானம் வர வேண்டும். சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அண்மைய நாட்களில் பேசப்பட்ட ஒரு விடயம், குறிப்பாக திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பிரித்தானியா இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை தன்னுடைய இணை நாடுகளோடு சேர்ந்து கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தனக்கு குறிப்பிட்டதாக சொல்லியிருக்கிறார். இது உண்மையான ஒரு விடயமா? இது பிரித்தானியா இப்ப திடீரென்று ஒன்று செய்யவில்லை. பிரித்தானியாவை இந்த ரெசல்யூஷனுக்குள்ள கொண்டு வரதுக்கு பிரித்தானியா தமிழர் பேரவை ஆரம்பத்திலே இருந்தே செயற்பட்டு எங்களோட மக்களின் பங்களிப்பால தான் நாங்கள் இதை உருவாக்கினாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ சுமந்திரன் அவர்கள் இன்றைக்கு அவரோட பொசிஷனை மாற்றி இருக்கிறார், அவரோட நிலையை மாற்றி தமிழ் தேசியம் சார்ந்த கதைக்க வலிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இதே சுமந்திரன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் நல்லாட்சி என்ற ஒரு பேரில் இனப்படுகொலையை மூடி மறைக்கிறதுக்காக செயற்பட்ட ரணில் மைத்திரி அவர்களோட காலத்தில் அவர்களோட சேர்ந்து செயற்பட்ட ஒரு ஆள் தான். அப்போ சர்வதேச ஒரு சுயாதீன விசாரணை வேணுமென்று இருக்கும்போது, அல்லாட்டி எங்களுக்கு அதை நோக்கி நாங்கள் எங்களோட செயற்பாடுகளை நடத்தும் போது சர்வதேச விசாரணை முடிந்தெடுத்து கூட அவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் பல அமைப்புகள் சேர்ந்து எடுத்த பல முயற்சிகளை அவர் உண்மையில் அந்த நேரத்தில் ஒத்துழைக்கவில்லை. இந்த ப்ரோசஸ் நாங்கள் தொடர்ந்து பல நாடுகளில் இருந்து டயாஸ்போராவும் நாட்டில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களும் அதுக்கு உதவி செய்யக்கூடிய சிவில் சொசைட்டியும் சேர்ந்து தான் நாங்கள் இதை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அதில் சுமந்திரன் அவர்களோட பங்கீடு இருக்கவில்லை. நிச்சயமாக நான் அதை சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் சர்வதேச சுயாதீன விசாரணை வேணும் என்று சொல்லி நாங்கள் அமெரிக்க
அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அம்பாசிடரோட நாங்கள் யூஎன்ல கதைச்சு கொண்டிருக்கும் போது யுஎஸ்ல வந்திருந்த அம்பாசிடர் அவர்கள் வந்து ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணைக்கு வந்து ஒத்தாசை வழங்கி எங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அம்பாசிடர் ஹாபர் என்றது பலருக்கு தெரியும். அதே நேரத்தில் வந்து கொழும்பில் இருந்து வந்திருந்த ஒரு அமெரிக்க தூதுவரத்தின் அதிகாரி வந்து இல்லை இலங்கைக்கு வந்து சர்வதேச சுயாதீன விசாரணை தேவையில்லை, உள்ளக விசாரணையே போதும் என்று சொல்லி அம்பாசிடர் கெசாப் என்று சொல்லி அந்த நேரத்தில் அறியப்பட்ட ஒருத்தர் வந்து கதைச்சிருந்தார். அப்போ கொழும்பை தளமாக கொண்டிருந்த சில சிவில் சொசைட்டிஸும் அங்கே வந்து கொண்டு சர்வதேச சுயாதீன விசாரணை தேவையில்லை, உள்ளக விசாரணையே போதும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சுமந்திரன் அவர்கள் இல்லை, சர்வதேச சுயாதீன விசாரணை தான் வேணும் என்று சொல்லி எங்களோட சேர்ந்து குரல் கொடுத்திருந்தால், அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்தே எங்களோட புலம்பெயர் தமிழர்களோடையும் மக்களோடையும் சேர்ந்து வேலை செய்திருந்தால், மற்றபடி நாடுகளை உள்ள எம்பசிஸையோ அல்லாட்டி வெளியில் அவர் வரும்போது கதைக்கும் போது தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, இதற்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் தேவை, ஐசிஜியை நோக்கி கொண்டு போகணும், ஐசிசி கொண்டு போகணும் என்று சொல்லி அவர் வெளிப்படையாக எங்களோட குரல் கொடுத்திருந்தால் நீங்கள் இன்றைக்கு சொல்றதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று அவர் எலெக்ஷனில் தோற்கடிக்கப்பட்டு ஒரு எம்பியா இல்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ளால அவர் இன்றைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார், பேச்சாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அது அவரோட அரசியல் சார்ந்த விஷயமே தவிர எமது தமிழ் தேசியம் சார்ந்த, தமிழ் விடுதலை சார்ந்த, எமது இன அழிப்பு சார்ந்த விஷயங்களில் அவரால் தொடர்ந்து இவ்வளவு தூரம் பங்களிக்கலாம் என்றது அவரோட செயற்பாட்டில் தான் அவர் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஏனென்று சொன்னால் இப்போ ஓகே, மனிதர்கள் பல குற்றங்கள் செய்திருக்கின்றன, பொய்கள் சொல்லி இருக்கணும். ஆனால் தாங்கள் செய்தது குற்றம், தாங்கள் செய்தது மன்னிக்கப்பட வேண்டியது, அதுக்கான மன்னிப்பு கோரி தாங்கள் திருந்தி விட்டோம் என்று சொல்லி மக்களிட்ட வெளிப்படையாக அதை சொல்லி அவர்கள் சரியாக செயற்படுவார்கள் என்று சொன்னால் பலத்தை கொண்டு வரலாம். இல்லை என்று சொன்னால் இப்போ அவர் ஒரு கேட்டகரி என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு பக்கத்தில் தமிழ் தேசியம் சார்ந்து கதைச்சு கொண்டு தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு அமைப்பு நடத்துகிறவர்களும் அல்லாட்டி ஓரிரு, நான் பேரை சொல்கிறது சரியில்லை, ஓரிரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, அல்லாட்டி பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் இருக்கிறவர்களும் சரி, தமிழ் தேசியத்தை கதைச்சு கொண்டே எங்கள்ட மக்களை இருட்டுக்குள்ளே கொண்டு போகிறதும் வழியை மாற்றுறதுக்குமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கணும். அப்போ தமிழ் தேசியம் கதைச்சு கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கான வேலைகளை செய்கிறாக்களும் சரி, அல்லாட்டி தங்களது அரசியல் தேவைகளுக்காக எங்களோட விடுதலை போராட்டத்தை பாவிக்கிறதும் சரி, கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். நான் இதை ஏன் சொன்னேன்னு சொன்னால், இப்பவும் கூட நாங்கள் இப்போ ரவி என்ன சொன்ன ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட், இது வந்து இந்த ஆவணப்படுத்துதலை செய்து கொண்டு வருது. இந்த ஆவணப்படுத்துதல் வருங்காலத்தில் கிரிமினல் ப்ரொசிக்யூஷனுக்கு பாவிக்கலாம் என்று UN வெளிப்படையாகவும் சொல்லி இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்லாப் மெக்கானிசம் உருவாக்கப்பட்டு அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது கூட அதுக்கான ஆவண திரட்டலுக்கு வந்து 1 வருடமாக 1.5 வருடமாக யாரும் முன்வரையில் பல அமைப்புகள் எல்லாம் மௌனம் காத்தவை. இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ஸ்லாப்பை பற்றி பல அமைப்புகள் கதைக்க தொடங்கியிருக்கு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கும் இப்போ ஒரு தெளிவு வந்திருக்குது. மற்ற UN ரெசல்யூஷன் தேவையில்லை என்று சொல்லி கொளுத்தினாக்கள் இன்றைக்கு அது முக்கியம், அது தேவை, ஹை கமிஷனர் வர வேணும், இதுக்கு உதவி செய்யணும் என்று மாறி இருக்கணும். நாங்கள் அதையும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் வந்து புலம்பெயர் தேசத்தில் எங்கள்ட மக்களால் ஒரு விழிப்புணர்வு வரக்கூடாதுன்றதுக்காக அரசியல் ஆய்வாளர்கள் என்ற பெயரில் ஒரு சிலர் வந்து எங்கள்ட மக்களை வந்து இப்போ நாங்கள் UN செயற்படுற மட்டும் எங்கள்ட மக்களை வந்து என்ன வைனடிக்க போயினோம், அழகுராணிக்கு போட்டிக்கு போயினோம், இப்படி என்றெல்லாம் சொல்லி எங்கள்ட மக்களின் சிந்தனை திறனையும் எழுச்சியையும் வந்து இருட்டடிப்பு செய்கிற வேலைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. நான் இப்போ IBCக்கு வந்து ஒரு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் எங்களை வெளிப்படையாக கதைக்கிறதுக்கான தளத்தை கொண்டு வந்து நீங்களும் கேள்வியை கேட்குறீங்க, எங்களுக்கும் அங்கே UNல என்ன உண்மையாக நடக்குதுன்றதை சொல்றதுக்கான வாய்ப்பை தருகின்றீர்கள். அதுக்கு மிக்க நன்றி பெரியாங்க. நிச்சயமாக திருவசி அவர்களே, குறிப்பாக இதில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுகிறேன். இல்லை அந்த மறுபடியும் அந்த சுமந்திரனுடைய கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டோம். அதாவது தனியே UKயோ அல்லது ஒட்டுமொத்தமாக 13 வாக்குகளை மட்டும் இருக்கிற மேற்குலகின் அணியோ இதற்கு
வலுவான தீர்மானத்தை கொண்டு வர முன்முயற்சி எடுக்காது. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் நாங்கள், அது புலம்பெயர் மக்களாக இருக்கலாம், தாயத்துள்ள அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் அங்கே இருக்கிற சிவில் சமூகமாக இருக்கலாம். அவர்கள் அந்த நாடுகளை, அதாவது தனியாக கனடியன் அம்பாசடரையோ யூகே அம்பாசடரையோ சந்தித்து போட்டு வலுவான தீர்மானம் வந்துவிடும் சொல்ல முடியாது. அது மகா தவறு. யார் யார் எந்தெந்த நாடுகளுக்குள் இறங்கி வேலை செய்கிறீர்களோ அந்த அனுபவத்தின் பட்டறிவின் பாட்பட்டு அந்த பொறுப்புகளை தோளில் சுமந்தால், நாங்கள் இந்தெந்த நாடுகளை எடுத்து வேலை செய்கிறோம், எங்களிடம் இதை விடுங்கள் சொல்லக்கூடிய தலைமையும் அந்த அமைப்புகள் எங்களுக்கு முன்னால் வந்து எல்லாருக்கும் முன்னால் நாங்கள் இந்த நாடுகளுக்கு முன்னால் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அடிபணிவோம். அந்த நாடுகளில் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் நின்று வேலை செய்வோம். எங்களுடைய ரிசோர்ஸை அவர்கள் கொடுக்கலாம். நாங்கள் டூப்ளிகேட் பண்ண, நாங்கள் எப்போதுமே எல்லோருடையும் இணைந்து வேலை செய்ய விரும்புகிறார்கள். ஒருத்தரையும் தள்ளிவிட்டு வேலை செய்ய கடந்த காலங்களிலே பல தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது ஒரு மகிழ்ச்சி, எந்த செல் நெறியை நாங்கள் தொடங்கினோமோ 2009 தொடங்கினோமோ அப்போது அடித்தவர்கள் கூட இப்போது இதுக்குள்ளே வந்து நிற்பதும், இப்போது ஐசிஜே நிகழ்ப்பதும், இப்போது இனவழிப்புன்னு சொல்லுவதும் உண்மையாகவே பாராட்டக்கூடிய, கடந்த கால தவறுகளிலிருந்து விடுபட்டு நாங்கள் மேலிருந்து எல்லோரையும் ஒற்றுமையாக கொண்டு போகக்கூடிய ஒரு தலைமண்டை இது அடிப்படையாக அமைய வேண்டும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்போது காசாவில் இடம்பெறக்கூடிய இன அழிப்பு நடவடிக்கைகளை கண்டித்து பலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிப்பும் இதனை நிறுத்தவில்லை என்று சொன்னால் என்று சொல்லி பிரான்ஸ் குறிப்பிட்டிருக்கிறது, பிரித்தானியா குறிப்பிட்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அந்த மிகப்பெரிய இன அழிப்புக்காக யாருமே குரல் கொடுக்கவில்லை. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்போதும் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. அதே போல் மியான்மருக்கு எதிராக காம்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த நாடுகளை அழைத்து சென்றிருக்கிறது. அப்படியாக இருந்தால் ஏன் ஈழத்தமிழர்களுக்கு இப்படியான ஒரு ஆதரவு நிலை இல்லாமல் இருக்கிறது? உண்மையிலேயே இது மிகவும் துக்ககரமான விஷயம். ஏனென்றால் பலஸ்தீனத்துக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்பது, முந்தி நாங்கள் நொன்லைன் கண்ட்ரின்னு சொல்லுவோம், அணிசரா நாடுன்னு சொல்லுவோம். அனைத்துமே அநேகமான நொன்லைன் கண்ட்ரிகள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தது, டிப்ளமேட்டிக் சப்போர்ட் கொடுத்திருந்தது. தங்கள நாடுகளில் அவர்களை ஒரு விதமாக தூதரமாக செயல்படவே அனுமதித்திருந்தார்கள். பலருக்கு கல்வி கொடுத்தார்கள். அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு இப்போது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் அனைத்துமே, அநேகமான நாடுகள் எல்லாமே பலஸ்தீனிய மக்களுடைய கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் அனாதையில் நிற்கிறார்கள். நாங்கள் பல புலம்பெயர் நாடுகளில் இருந்தாலும், மேற்குலகில் இருக்கிறோம், ஈவன் தமிழ்நாட்டிலே கூட இப்போது அந்த எழுச்சியை காணவில்லை. அப்போ வந்து இது அதற்காக நாங்கள் மனம் தளரக்கூடாது. நாங்கள் அப்படி இருக்கவும் அவ்வளவு நாடுகளுடைய பிளட் ரிலேஷன் இல்லாமல் விட்டாலும் இந்த அளவு தூரத்துக்கு கொண்டு வருவது என்பது அபாரமான வித்தியாசமான முயற்சி. இது அதற்கு நாங்கள் மட்டுமில்லை, பல அமைப்புகள் இதில் ஒரே திசையிலேயே, அவர்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரே திசையிலேயே குரல் கொடுத்தது சிறப்பான விஷயம். ஆனால் எங்களுக்கு என்று குரல் கொடுக்கக்கூடிய நாடுகளில் நாங்கள் ஒவ்வொன்றாக உருவாக்க வேண்டும். காலந்தாழ்த்தி இருந்தாலும் அதை உருவாக்காவிட்டால் எதிர்காலத்திலும் இதே பிரச்சனை தான் வரும். 15 வருடத்துக்கு குறிப்பாக 2014 ஆண்டு யுஎஸ்ல நடந்த ஒரு எல்லோரும் இருந்த அமர்விலே இந்த முயற்சியை முன்வைத்தோம். நாடுகளை பிரித்து வேலை செய்யணும், கன்னங்களை பிரித்து வேலை செய்யணும். அதற்காக உறுதியான அப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இல்லை. இது குற்றச்சாட்டு அல்ல, இது ஒரு மிகவும் காத்திரமான தேவை. இது அதுல இப்ப யூகே சம்பந்தமா நீங்கள் கேட்டதுல வந்து யூகே வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம், லேபர் கவர்மெண்ட் வந்து ஜூலை மாதம் போன வருஷம் அரசாங்கம் அமைக்கிறதுக்கு முதல் நடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளுக்கான எங்களோட தொடர்புகளுக்கு வந்து தாங்கள் இலங்கையை வந்து ஐசிசிக்கு கொண்டு போவோம் என்று சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டாமரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமியும் சொல்லியிருந்தார்கள். அந்த வீடியோ, அவர்கள் அந்த கடிதம், இது வந்து பிடிஎஃபோட ட்விட்டர் பக்கங்களில் வெளிவந்திருந்தது. அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து வரவேற்றிருந்தோம். ஆனால் அரசாங்கம் அமைத்ததுக்கு பிறகு இப்போ போன மாதம் நடந்த ஃபாரின் அஃபேர்ஸ் செலக்ட் கமிட்டி கேள்வியில் வந்து தமிழ் எம்பியாக இருக்கக்கூடிய உமா குமரன் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமிட்ட வந்து, நீங்கள் கேட்குற மாதிரி யூகே வந்து ஐசிசிக்கு இலங்கையை கொண்டு போகுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது
அவர் வந்து ஐசிசி வந்து என்ன ஸ்ரீலங்கா வந்து ஐசிசியில் அதாவது ரோம் ஸ்டாட்யூட்டில் வந்து சைன் பண்ணி இருக்கையில் அதனாடி கொண்டு போக முடியவில்லை, கொண்டு போக முடியாது என்று ஒரு பதிலை சொல்லி அவர் நிறுத்திவிட்டார். உண்மையில் நாங்கள் எந்த எம்பி என்று சொன்னாலும் அது உமா குமரன் உட்பட அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குழுக்களுக்கான செக்ரட்டரியட் பிடிஎஃப் இருக்குது. நாங்கள் எங்களோட அந்த அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவோட கலந்துரையாடலையும் சரி, அவர்களுக்கு அனுப்புகின்ற கடிதங்கள்லையும் சரி, நாங்கள் ஐசிசியோட மட்டும் நிறுத்துவது கிடையாது. ஐசிஜே அதே நேரத்தில் வந்து ஒரு அட்ஹாக் ஸ்பெஷல் மெக்கானிசம், இப்போ முதல் நான் குறிப்பிட்டது போல ருவாண்டா படுகொலைக்கு ஏற்பாடு பண்ணின மாதிரி இலங்கை விஷயத்திலையும் தமிழின படுகொலையை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆப்ஷனையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் இப்போ 3 ஆப்ஷனையும் நாங்கள் அங்கே கொடுத்திருக்கும் போது நாங்கள் எதிர்பார்த்திருந்தது என்று சொன்னால் உமா குமரன் அவர்கள் இந்த ஐசிசி என்ற அந்த அதோட மட்டும் நிறுத்தாமல் ஐசிஜேயையும் அட்ஹாக் ஸ்பெஷல் ஒரு மெக்கானிசம் ஒன்றையும் அவரோட சேர்த்து கேட்டிருந்தால் டேவிட் லாமி அவர்களுக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போயிருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்போ யூகே வந்து தமிழர்களுக்கு நடக்கிறது போர்க்குற்றம் நடந்திருக்குது, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற அந்த ரெசல்யூஷனை இப்போ இருக்கின்ற லேபர் கவர்மெண்ட்டும் நடத்தி கொண்டிருக்குது. அதை சேராக இருந்து அந்த கோர் குரூப்புக்கு வழிகாட்டி கொண்டு இருக்குது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அது நிச்சயம் பலப்படுத்தப்பட வேணும். வார செப்டம்பரும் யூகே கவர்மெண்ட் அதில் கவனம் செலுத்தி அதை இன்னும் பலமாக கொண்டு போகும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் வந்து தனி ஐசிசிக்கு கொண்டு போக முடியாது, ரோம் ஸ்டாட்யூட்டுக்குள்ளே இலங்கை சைன் பண்ணவில்லை என்று அந்த பதிலை மட்டும் சொல்லி போட்டு கடந்து போக முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மற்ற நாடுகள் விஷயத்தில், அதுவும் பலஸ்தீனம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து பிரான்ஸும் யூகேயும் இந்த விஷயத்தில் வரும்போது யூகே தமிழர்கள் விஷயத்தில் வராமல் விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் நினைத்தால் நாங்கள் அந்த நாடுகளோடு தொடர்ந்து செயற்படுவோம் என்று சொன்னால், அழுத்தத்தை கொடுத்தால் ஒரு வார செப்டம்பருக்கு ஒரு பலமான ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரலாம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னு சொன்னால், பல நாடுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வெளியுறவு கொள்கை 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்றதை வந்து பலஸ்தீனத்துக்கு ஏற்கனவே யூகே உட்பட எல்லா நாடுகளும் அதுக்கான ஆதரவை வழங்கியிருந்தவை 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லி. ஆனால் இலங்கை விஷயத்தில் வந்து அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனோ அல்லாட்டி ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷனோ அப்படியான விஷயங்களுக்கு போகவில்லை. அதுக்கு தான் இப்போ ரவியண்ணா சொன்ன பதிலான என்னென்னு சொன்னால், தனியாக யூகே மட்டும் செய்ய முடியாது, நாங்கள் முடிந்த வரைக்கும் யூகேல ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற நாடுகளில் வாழுகின்ற எங்களோட தமிழர்களும் அந்தந்த நாட்டு வெளியுறவு கொள்கையை தமிழர்களுக்கு ஆதரவாக மாற்றி கொண்டு செயற்பட வேணும். எங்களுக்கும் யூகேல சில சேலஞ்சஸ் இருக்குது. எங்களோட செயற்பாடுகளை முடக்கிறதுக்கான சிலரோட நடவடிக்கைகள் நடந்து இருக்குது. அதை நாங்கள் நல்லபடியாக லாபகமாக அதை எதிர்கொண்டு அதை நிறுத்தி இருக்கின்றோம். இப்போ கடந்த ஒரு வருடங்களாக இருந்த நிலைமையை விட இந்த வருடம் வந்து எங்களுக்கு ஒரு புதிய மாற்றம், புதிய செயற்பாடுகளுக்கான ஒத்துழைப்பு மக்கள்கிட்ட இருந்து வர தொடங்கி இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் வருகின்ற எதிர்காலங்களில் வந்து எங்களோட செயற்பாடுகள் இன்னும் கொஞ்சம் பலமடையும் என்று எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக திரு வசி அவர்களை, குறிப்பாக நீங்கள் மக்களுடைய ஆதரவு அல்லது செல்வாக்கு என்ற விடயத்தை குறிப்பிடுகிற போதுதான் இந்த விடயத்தை கேட்க வேண்டும். அதாவது எங்களுடைய நேர்களும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், விடிஎஃப்க்கு அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவைக்கு சில ஆதாரங்களை, சில கடிதங்களை அனுப்புவதற்கு அவர்களிடம் இமெயில், மின்னஞ்சல் முறைமை ஒன்று காணப்படுகிறது. இதை மாற்றி அமைத்து அல்லது எங்களை எல்லோராலும் எந்த முறைமைக்கு உட்பட முடியாது, உங்களை இலகுவாக தொடர்பு கொண்டு உங்களிடம் அந்த ஆதாரங்களை தருவதற்கான முயற்சிகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதற்கான வழிகள் குறைவாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்களே. அதற்கு நாங்கள் தனியே கடிதங்கள் அனுப்புவது மட்டுமல்லாமல் பல இடங்களில் மக்களிடம் இறங்கி வேலை செய்கிறோம். குறிப்பாக கோயில் திருவிழாக்கள், பல நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள், தமிழ் பாடசாலைகள் என்று பல்வேறு இடங்களிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் வாழ்கிறார் என்று அண்மையில் இந்த கோடை விழா உட்பட பல இடங்களிலே நாங்கள் எங்களுடைய பிரசன்னம் என்று நேரடியாக மக்களிடம் போகிறோம். அது மட்டுமல்ல, அலுவலக தொலைபேசி இலக்கம், எங்களுடைய இலக்கம் எல்லாம் பரவலாக எல்லா இடமே விநியோகித்திருக்கிறோம். இப்போ கூட நீங்கள் தயக்கம் இல்லை, இப்போ அந்த ஓஸ்லாப் மெக்கானிசத்தினுடைய தகவல் சேகரிப்பு என்பது முடிந்து அறிக்கையை தயாரித்து கொடுத்து விட்டார்கள். நாங்கள் அறிவது இப்போது ஒரு ஃபைனல் ஸ்டேஜிலே இருக்கிறது. ஆகவே அடுத்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது நிச்சயமாக அந்த தகவல் தேவைப்படும். இதை உன்னண்டே குறிப்பிட வரும். நீங்கள்
அப்படி முன்வருபவர்கள் நிச்சயமாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். எல்லா வழியிலையுமே நாங்கள் அதுக்கு மனம் திறந்து வர அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் நேரடியாகவும் ஒத்துழைப்புக்கு அனுப்பலாம். எங்களுக்கு கூட போகணும்னு இல்லை. இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ எல்லாரும் செம்மணி புதைகுழிகள் படுகொலிகள் மற்றும் இப்போ அண்மையில் வந்த மூதூர் புதைகுழிகளை மனித புதைகுழிகளை பற்றி கருத்து கொண்டிருக்கும்போது எங்களுக்கு நம்பகமான வந்த விடயம் போன கிழமை வந்தது. தீவகத்தில் 3க்கு மேற்பட்ட இடங்களில் தீவகத்தில் அப்படியான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வடமான ஆளுநருக்கு விண்ணப்பம் அனுப்பியிருக்கார். இன்ன இடங்களில் இருக்கிறது, அதற்கு அந்தந்த பிரதேசங்களால் அனுமதி கொடுங்கள் என்று. அந்த அனுமதி இன்னும் கொடுக்கப்படவில்லை. அரசாங்கம் இலகுவாக அனுமதி கொடுக்காது. அங்கே இருக்கிற மக்கள், தங்கள் உறவுகளை இழந்த மக்கள் வீதிக்கு இறங்கி அந்த இடங்களிலே போராட வேண்டும் என்று கேட்கிறோம். அதன் மூலம்தான் அந்த நெருக்கடியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுத்து இப்போ உடனடியாக அந்த மக்கள் அந்தந்த தீவு பகுதியிலே எந்தெந்த இடத்துல தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பலருக்கு தெரியும். அது குறைந்தது 3 அல்லது 4க்கு மேற்பட்ட படுகொலை மனித புதைகுழிகள் இருக்கும் இடங்களில் அதுக்கு முன்னாலோ எங்கேயோ இருந்து மக்கள் போராடத் தொடங்க வேண்டும். இந்த நேரத்தில் இது மிகவும் முக்கியமானது. சரி, இப்படியாக நாங்கள் புலம்பெயர் கட்டமைப்புகளிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறோம், ஐநாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் எல்லாம் பல செயற்திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழர் தாயகத்தினுடைய நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கிறது. எல்லோரிடமும் சொல்லக்கூடிய விடயம்தான். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு முன்பதாக எதற்கென்றே தெரியாமல் மிகப்பெரிய ஒரு காணி சுவீகரிப்புக்காக அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. அதே போல் தமிழர்களுடைய இதயபூமி என்று சொல்லக்கூடிய அந்த மணலாறு இப்போது வெளியோயாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கு நிகழக்கூடிய விடயங்கள் தெரியும். ஆக வடக்கு கிழக்கு என்று சொல்லி நாங்கள் தமிழர் தாயகத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் அதனுடைய நிலத்தொடர்ச்சி தடை செய்யப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக அடிமடியிலே சில ஆபத்துகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் என்னதான் புலத்திலே அல்லது புற விசைகளிலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் இந்த அடித்தளம் என்பது காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் எப்படியான நிலைப்பாடு உங்களிடம் இருக்கிறது? ஆமாம், இதுக்கு நான் இறுதியாக சொல்லக்கூடிய என்னென்றால், நாங்கள் எந்த அளவு முயற்சி செய்தாலும் தாயத்தையும் மண்ணையும் நாங்கள் ஒரு அங்குலம் கூட இனிமேல் விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதை எங்களால் ஆயுத போராட்டங்களை நடத்த முடியாவிட்டாலும் அறிவியல் ரீதியாக இந்த மாதிரியான சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் தொடர்ச்சியாக போடப்படும். அதற்காக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல்வேறுபட்ட மறுக்க முடியாத திட்டவட்டமான ஆதாரங்களை படங்களாகவும் மற்றும் புள்ளிவரங்களாகவும் எங்களுடைய பல ரிப்போர்ட்டுகள் வந்துருக்கின்றன. இப்போ கூட 2-3 நாளைக்கு மேலே நாங்கள் ஒரு ட்வீட் அனுப்பியிருக்கோம், உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த ட்வீட்டிலே பாருங்கள், எங்களுடைய இதய பூமி, வடக்கையும் கிழக்கையும் நினைக்கிற இதய பூமி, அந்த இதய பூமியான மண்டலத்திலே வெளியோயா என்ற பிரதேச செயலர் பிரிவு 2015க்கு முதல் உள்ள படத்தை பாருங்கள், அது உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். 2015க்கு அப்புறம் இப்போது எடுக்கப்பட்ட படத்தை பாருங்கள். அது கிட்டத்தட்ட தாயகத்தை அறுத்து விட்டது. அதாவது வடக்கையும் கிழக்கையும் துண்டித்து விட்டது. ஒரு சின்ன நிலப்பரப்பு, கடற்கரையோரம் உள்ள கொக்குலாய் அந்த நிலப்பரப்பை தவிர மிச்சமில்லாம் ஒரு கிராம சேவர் பிரிவை வெளிவகு பிரித்து அதோடு இணைத்து விட்டு சிங்கள மயமாக்கல் முற்றுப்பெறப் போகிறது. இதற்காகத்தான் நாங்கள் அதுக்கு தனியே பிரச்சனை சொல்லவில்லை. இப்போ பல்லாண்டு காலமாக வடக்கு கிழக்குக்கான ஒரு மீள்குடியேற்றம், அரசாங்கம் செய்ய விரும்பாத மீள்குடியேற்றத்தை, குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மக்களையும் வடக்கு கிழக்கிலிருந்து போர் காரணமாக 83 காலகட்டத்துக்கு பிறகு கொழும்பை நோக்கி அல்லது தெற்கை நோக்கி சென்ற மக்களையும் மீள குடியேற்றுவதற்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே குடியேற்றுவதற்கான முயற்சிகளை, மீள்குடியேற்றம் செய்வதற்கான முயற்சிகளை வலியுறுத்தி வருகிறோம். இங்கே யூகேல மட்டுமில்லை, யூரோப்பியன் யூனியனில் மட்டுமில்லை, இந்தியாவுடனும் இதற்கான அழுத்தங்களை போட்டு வருகிறோம். இதற்கான இடைக்கால நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களிடம் கொடுத்து அதற்கான விசேடமான அதிகாரங்களை கொடுத்து 3 வருடத்துக்குள் இந்த மீள்குடியேற்றம் நடத்த வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரச்சனை என்று சொல்வது மட்டும் இல்லாமல் தீர்வுகளையும் நாங்கள் சமர்ப்பித்து அதற்காக நாங்கள் உளப்பூர்வமாக உழைக்க வேண்டும். சரி, நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்போது தொடர்ச்சியாக பிரித்தானிய தமிழர் பேரவை பல நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஐநாவினுடைய கூட்டத்தொடருக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த எதிர்வரக்கூடிய கூட்டத்தொடரில் நீங்கள் சாத்தியமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு அல்லது எங்களுக்கு இந்த அனுகூலங்கள் கிடைக்கும் என்று சொல்லி எதனையாவது வரையறுத்து கூற முடியுமா? குறிப்பாக ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலை ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்திற்காக இந்த ஜெனீவாவினுடைய அமர்விலே, அதாவது மியான்மருக்கு ஒரு தனி நிகழ்ச்சி நிரல் உருவாக்கப்பட்டது போல ஈழத்தமிழர்களுடைய இந்த பிரச்சனைக்காக ஒரு நிகழ்ச்சி நிரல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா?
நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நானோ நீங்களோ வாக்களிக்க முடியாது. நாங்கள் ஒரு 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 நாட்டுக்குரிய அங்கீகாரம் இல்லை. நாங்கள் ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர். அது மட்டும் இல்லை, எல்லா நாடுகளும் கூட யுஎன்எச்ஆர்சிக்குள்ள வாக்களிப்பதில்லை. அங்கே அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நாங்கள் குறிப்பாக 2 தளத்திலே நாங்கள் 2 தளத்திலே இதை கொண்டு போக விரும்புகிறோம். ஒன்று வந்து மல்டிலேட்ரல் ஃபோரம், பன்னாட்டு அரங்கமாக இருக்கிற யுஎன்எச்ஆர்சியில் இருந்து ஜெனரல் அசம்பிளிக்கு ஸ்டெப் அப் பண்ணுறதுக்காக. ரெண்டுமே யுஎன்எச்ஆர்சியிலையும் வைத்துக்கொண்டு ஜெனரல் அசம்பிளியும் கொண்டு போகணும் என்றால் பலஸ்தீனியர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள், பல நாடுகள் அப்படித்தான் செய்கிறது. இந்த அரங்கத்தை விட்டுட்டு அந்த அரங்கத்துக்கு போகும்னு சொல்வது ஒரு முட்டாள்தனம். ரெண்டிலேயுமே எங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய உறவுகள் வந்து அங்கே வாதாட வேண்டும். அது அதில் ஒரு வலுவான தீர்மானம், குறிப்பாக தீர்ப்பாயங்கள் நாங்கள் குறிப்பாக ஜென்ரலாக வேண்டியதில் சொல்கிறார்கள், சர்வதேச நீதி குற்றவியல் நீதி விசாரணை பொறிமுறை என்கிறோம். அந்த பொறிமுறை என்பது ஐசிசி, ஐசிஜே, அடாக் ட்ரைபியூனல், அந்த நாட்டுக்குரிய ட்ரைபியூனல் உருவாக்குவது. இந்த 3ஐயும் வலியுறுத்துகிறோம். அதிலே கொண்டு வரக்கூடிய வேணும் என்று நாங்கள் சொல்லுகிற அந்த பதம் வந்து மல்டிலேட்டரல் ஃபோரமாக இருக்கிற யுஎன்எச்ஆர்சிக்களால் ஜெனரல் அசம்பிளிக்கு பாரப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுகிற விஷயங்கள் யுஎன்எச்ஆர்சிக்களாலே தொடர்ந்து வலுவான தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும். இது ஒரு பல நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், இப்போ வசி குறிப்பிட்டதானே, அதை மாதிரி நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வரோம். அது ஒரு பெரிய ப்ரோசஸ். அது ஐசிசி கொண்டு வரன்றது ஒரு பெரிய கடினமான வழிபாதை என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை கைவிட சொல்லவில்லை, அதை செய்ய வேண்டும். அதே நேரத்திலே ஐசிஜேக்கு கொண்டு போகின்ற விஷயத்தை நாங்கள் கடகாலமாக வலித்து கொண்டு வரோம். அந்த பாதை ஒன்றை செதுக்குவதற்கான சில நாடுகளை மிக மூலோபாய தெரிவுகளின் அடிப்படையில் சில நாடுகள் தெரிவு செய்து கடந்த செப்டம்பர், மார்ச், ஜூன் செஷனிலே அவருடன் நேரடியாக கலந்து விவாதித்து இப்போ கூட ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். அப்படியான இடங்கள்ல இருந்து ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல் ஒன்றை செய்ய முடியுமா, ஐசிஜேக்கான நாடுகளில் ஒன்றை நாங்கள் செய்ய முடியுமா என்று மிக தீவிரமாக, இப்போ நான் வசிங்க நிற்கிற மாதிரி வேறு வேறு நாடுகளில் எங்களுடைய உறுப்பினர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரியான முயற்சி நாங்கள், அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவை எடுக்கிற முயற்சியோ அல்லது வேறு எந்த அமைப்பு எடுக்கிற முயற்சி என்றாலும் அது வெற்றியளிக்கும் பட்சத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரு பெரிய ஒரு முன்னோக்கிய பாய்ச்சல், இன அழிப்புக்கு எதிரான முன்னோக்கிய பாய்ச்சலாக அமையும். யார் செய்தாலும் அதை நாங்கள் இப்போதே வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி. நிச்சயமாக இன்றைய நாளில் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக தமிழர்கள் விவகாரத்திலே புலம்பெயர் கட்டமைப்புகளில் செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவி அவர்களும், அதே மாதிரி ஆலோசனை கட்டமைப்பினுடைய இணைப்பாளர் திரு வசீகரன் அவர்களும் நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற அந்த வலிகளும் வேதனைகளும் தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்ற நீதிக்கான ஒரு குரல் தேடல் இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான தீர்வுகள் விடயமாக இந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமாக சற்று ஆறுதலான இந்த வார்த்தைகளாக இருக்கும் என்று நம்புகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.